ஹே, உனக்கு விஷயம் என்னன்னு தெரியுமா? 1991ல அமெரிக்காவை சேர்ந்த ஒரு லேடிக்கு கிரிட்டிக்கலான ஒரு பிரெயின் சர்ஜரி ஒன்று நடத்தியிருக்காங்க. எந்த அளவுக்கு கிரிட்டிக்கல்னா, அவங்களோட பாடி டெம்பரேச்சரை 10 டிகிரி செல்சியஸ்க்கு கொண்டு வந்து உடம்புல இருக்கிற ரத்தத்தெல்லாம் ரிமூவ் பண்ணி ஹார்ட் பீட்டை டெம்பரவரியாக கொஞ்ச நேரத்துக்கு ஸ்டாப் பண்ணி வச்சு கரெக்டாக சொல்லணும்னா இந்த கிளினிக்கலி டெட் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தியா, அந்த அளவுக்கு அவங்கள கொண்டு வந்து தான் அந்த ஆப்ரேஷனை பண்ணியிருந்துருக்குறாங்க. ஆப்ரேஷன் என்னவோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஆனால் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் பேம் அப்படிங்கிற அந்த லேடி சொன்ன இன்ஃபர்மேஷன் தான் பயங்கர ஷாக்கிங்காக இருந்திருக்கு. அப்படி என்ன சொன்னாங்க? என்னாச்சு? ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கும்பொழுது டாக்டர்ஸ் என்னென்னலாம் பண்ணாங்க அப்படிங்கிறத கண் கூட பார்த்ததா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது எப்படி முடியும்? அவங்க தான் அன்கான்ஷியஸாக இருந்தாங்கல்ல. அது மட்டும் இல்லாமல் அது ஒரு பிரெயின் சர்ஜரி வேற. அங்கே தான் அவங்க செம்ம ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. ஆப்ரேஷன் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே ஏதோ ஒரு பெரிய வெளிச்சம் அவங்கள இழுத்ததா சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் செத்து போனால் அவங்க நிறைய சொந்தக்காரங்களெல்லாம் பார்த்துருக்குறாங்க. அண்ட் ஆப்ரேஷன் தேட்டரில் லைவாக டாக்டர்ஸ் என்ன பேசிக்கிறாங்க, என்ன டூல்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்றது முதற்கொண்டு கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க. இதை கேட்ட டாக்டர்ஸ்லாம் மிரண்டு போயிருக்கிறாங்க. ஆனால் இது எப்படி பாசிபிளாக இருக்கும்னு நினைக்கிற? சிம்பிள், நம்ம பிரெயின் தான் இது எல்லாத்துக்குமே காரணம். இந்த உலகத்திலே ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டெக்னாலஜி எதுன்னு தெரியுமா? அது நம்மளுடைய ஹியூமன் பிரெயின் தான். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு நியர் டெத் சிச்சுவேஷனை ரீச் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதாவது ஆஃப்டர் லைஃபை இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய ஃபுல் பாடியுமே மெஷின்னால மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்களுடைய சோல் ஆஃப்டர் லைஃப்க்கு போயிருக்குது. ஆனால் அவங்களுடைய பிரெயின் இன்னும் பாடியோட கனெக்டாக இருந்திருக்குது. அதனால தான் ஆஃப்டர் லைஃப்க்கு போயும் அவங்களோட பிரெயின் ரொம்பவே ஆக்டிவாக அங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே ஞாபகத்தில் வச்சிருந்திருக்கு. அப்போ நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்ம பிரெயின் ஒரு 7 to 8 minutes ஆக்டிவா இருந்து நம்ம லைஃப் டைம்ல இருந்த பெஸ்ட் மெமரிஸ் எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி ஃபிளாஷ் பண்ணணும்னு சொல்றதெல்லாம் கூட உண்மைதானா? இது மட்டும் இல்லாம நிறைய நம்ப முடியாத மிராக்குலஸான விஷயங்கள் எல்லாம் நம்ம பிரெயின் ரொம்பவே அசால்ட்டா பண்ணும். ஆமாவா? என்ன மாதிரியான மிராக்குலஸான விஷயங்கள் சொல்லு.